சரி, இப்ப வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியா இருப்பாரா? ஏன் இருக்க மாட்டாரு? ஏன்னா இத்தனை வருஷமா வந்து நகையும் சதையுமாக திராவிட கொள்கையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நகம் கொஞ்சம் ஜாஸ்தி போச்சுன்னா வெட்டி போட்டுற வேண்டியது. இந்த 2 எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு முதல்வர் விஜய் தான் சொன்னாரு. அதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட 3/4 மணி நேரம் பார்த்து பேச. அவரு 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்களுக்கு இடைத்தேர்தலில் அவங்கள நிக்க வச்சு ஆக இப்ப அன்பில் மகேஷை சுற்றி சிக்கல் இருக்கிறது. இப்பொழுது திமுக தலைமை குடும்பமே சற்று அன்பில் மகேஷிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறதா. பார்ட்டி ஃபண்டுக்கு கேன் நேரு வகைரா பணம் போயிருக்கு. அந்த பணம் அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு யார் வந்து இன்சார்ஜ் பொறுப்பு அதை நிர்வகித்தார்கள் என்றால் அப்பொழுது முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க 2 பேர் மட்டும்தான். சேகர் பாபுவை கட்சியை விட்டு நீக்கலாமான்னு யோசனை பண்ற அளவுக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பேச்சு. வைகோ விசில் சின்னத்தில் நின்னாருன்னா ஸ்டாலினை தோக்கடிச்சாருன்னு வைங்க. வைகோவும் வந்து பத்தியா இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சேன், நடுவில் கொஞ்சம் சிக்கலா போச்சு, சூழ்நிலை சரியில்லை, இப்ப வாங்க முடிஞ்சது விஜய் மூலமா அப்படின்னு நினைப்பேன். வணக்கம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களே. இன்று நேர்காணலுக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்களை வச்சிருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சந்தோஷம். எப்படியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வச்சிருப்பீங்க. உங்ககிட்ட பேசினாலே அப்படியே ரிவீல் ஆகிட்டே இருக்கும். ஆமா, அது ஒரு ட்விஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ நடக்கிற விஷயங்கள்ல ட்விஸ்ட் மேல நீங்க பல ட்விஸ்ட் வச்சிருப்பீங்க. அதுல முதல்ல இடைத்தேர்தல், குறிப்பா திருச்சி கிழக்கு அந்த தொகுதியில் நடக்க போற இடைத்தேர்தல், பல பெரும் புள்ளிகளுடைய பெயர்கள் சம்பந்தப்பட போது, அடிப்பட போது, போட்டி போட போறாங்க. என்ன நடக்க போகுது சார்? சாதாரணமா இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னா சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று நிறைய இடைத்தேர்தல் வராது. மிஞ்சி போனா ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல் வரும். இது வரைக்கும் முன்னால பார்த்ததுல பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடைத்தேர்தல்ங்கிறது 1-2 தொகுதிக்கு வரும். அது சில கட்சிகள் நிற்பாங்க, நிற்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு தான் வந்து ஆதரவு அதிகமாக இருக்கும், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் வந்து இப்போ கூட ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் நின்னார், நாம் தமிழர் மட்டும்தான் நின்னாங்க. வந்து திமுக நின்றுச்சு, அதிமுக நிற்கலை. மற்ற கட்சிகள் எதுவும் யாரும் அது பெருசா, அதாவது இது அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு போயிடுவாங்க. இப்பொழுது நடைபெறுவது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்சி, திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஆட்சி, நடிகையர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்சி. நான் பொதுவாக தான் சொல்றேன், நீங்க யாரையும் வந்து மனசுல நினைச்சிட்டுலாம் வந்து அதெல்லாம் வராதிங்க. நம்ம சொல்றது வந்து இன்னைக்கு நடிகைகள் சம்பந்தப்பட்டு அரசியல் நடக்கிறதுனால இடைத்தேர்தல் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே இடை அப்படின்னா ஆஹா மெல்ல நடமே நீ என்ன ஆகும் மெல்லிடை அப்படின்னு சொல்ற மாதிரி இடைனோன்னா வேற ஒரு அர்த்தமும் இருக்கு. இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு பெண், ஒரு நடிகை இப்படிலாம் நினைப்பான். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த இடைத்தேர்தல் தான் முன்னால வந்த இடைத்தேர்தலா இடையில் வந்த தேர்தல் தான். இப்ப இந்த இடைத்தேர்தலில் அந்த இடைங்கிற வார்த்தைக்கு எப்படி தமிழ்ல வேறு சில அர்த்தங்கள் இருக்கோ அது மாதிரி சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலை வருது. திருச்சி கிழக்குல முதல்ல எடுத்துப்போம். நீங்க கேட்டீங்க, அவர் இந்த அப்பாவை காணும்னு ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்ல போய் அது ஒரு அந்த ஆக்ஷன் இப்படி பண்ணார்ல, அதெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் ஆச்சு. அது ரைட்டா தப்பான்றதெல்லாம் விட்டு அவருடைய அந்த சினிமா பாணியில இப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்பாவை காணும்னு தேடுறாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அதற்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வெளியே போய் யாரோ செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை காணும்னு தேடுறாங்கன்னு சொன்னாரு. அது அவருடைய உதயநிதி சாருடைய மகனான ரெட் ஜெயண்ட்டுடைய தலைவர், இளம் வயதிலேயே பல்லாயிரம் கோடிகளை உழைத்து சம்பாதித்த அவர் எதிர்கால தலைவர், எதிர்கால முதல்வர்னு சொல்லலாமா தெரியல, சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. இன்பநிதி அவர்கள் கூட இந்த கல்யாணத்தை கட்டிக்கிட்டு என்னமோ செட்டப்பை வச்சுக்கிட்டுன்னு ஏதோ தனுஷ் படத்துல ஒரு பாட்டு வருதாம, அந்த பாட்டுலாம் பாடி கிண்டல் பண்ண ரொம்ப
இதெல்லாம் நடந்தது இல்லையா? இந்த அப்பாவை காணும் அதுலேருந்து வந்தது தானே அது. அப்போ KN நேரு அவர்கள் அவரே பிரச்சனையில் இருக்கார். என்ன பிரச்சனை? அந்த வழக்கு அவர் மீது அந்த இடி அந்த அப்பாயின்மெண்ட்டு டிரான்ஸ்ஃபரு 1034 கோடி 888 கோடி 634 கோடி இதெல்லாம் ஒரு 3 வழக்கு இருக்கு. இந்த டெண்டரு இதெல்லாம் இதுல வரும்போது அப்பதான் அவங்க அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தையை இடியில யூஸ் பண்ணி ஹைகோர்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க. 200 ஏன்னா அவர் KN நேரு தம்பி அவர் ட்ரூ வேல்யூ ரவிச்சந்திரன் அவருடைய ஆஃபீஸு வீடு சம்மந்தப்பட்ட இடங்கள் அவங்க ஆட்கள் வகைராலெல்லாம் ரெய்டு பண்ணி ஒரு 256 பக்கமாக என்னமோ வந்து இந்த என்ன சொல்றது ஆதாரங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் உள்ள ஆதாரங்கள் பணம் எங்கே போச்சு, இப்போ பணம் அங்கே போச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உனக்கு பணம் வந்துச்சா? வந்துச்சு, இந்த ஆளுக்கு இவ்வளோ அனுப்பிச்சிரு, இந்த மாதிரி இந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்காக இந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டு, ஃபோனு, கம்ப்யூட்டரு, லேப்டாப் எல்லாம் சீஸ் பண்ணி போய் அதுலேருந்து எடுத்து அதோடைய இதெல்லாம் வச்சு ஒரு 256 பக்கமாக என்னமோ கொடுத்துட்டாங்க. இதை எடப்பாடி கூட வந்து அதில் 51ஆம் பக்கத்தில் பாருங்க பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டிருக்குன்னு சொல்லி எடப்பாடி பேசினாரு. இவர் அண்ணாமலை பேசினாரு, சீமான் கூட பேசினாருன்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்கட்சியெல்லாம் பேசினாங்க திமுக, அதாவது தேர்தலுக்கு முன்னால. அதில் என்ன குறிப்பிட்டு இருந்துச்சுன்னா பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் 7.5% 10% வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு KN நேரு வகைரா இந்த ஊழல்களில் பணம் போயிருக்கு. அந்த பணம் அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு யார் வந்து இன்சார்ஜ் பொறுப்பு அதை நிர்வகித்தார்கள் என்றால் முதல்வர் திரு MK ஸ்டாலின், அப்பொழுது முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த பார்ட்டி ஃபண்ட். அதாவது பணம் உள்ளே வந்தாலும் அவங்கள கேட்டு தான் வரும், பணம் வெளியே போனாலும் அவங்கள கேட்டு தான் போகணும். இப்படிங்கிறத ஒரு அஃபிடவிட்டில் அந்த 250 பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இதோடைய அந்த வாசகங்கள் வருது. இதை வந்து எடப்பாடியார் வெளியிட்டாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை வெளியிட்டாரு, இன்னும் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள். இந்த விஷயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு தான் இப்போ ரொட்டேட் ஆகுது. அதாவது பேச்சு பொருளாக பார்ட்டி ஃபண்டுன்னு இவர் பேச ஆரம்பிச்சுதான் அந்த அப்பாவை காணும்னு வந்ததெல்லாம். இந்த தாவேக அரசு வந்து என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே திமுக அரசு வந்து KN நேரு பேர்ல FIR பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டுருந்தாங்க தடை கேட்டு. அப்போ ஹைகோர்ட் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்னால KN நேரு பேர்ல போடணும்னு நாங்க சொல்லலை, KN நேரு சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்க விசாரணை பண்ணுங்க, யார் மீது தவறுகள் குற்றங்கள் எவிடன்ஸ் இருக்கோ அவங்க பேரில் வழக்கு போடுங்கன்னு சொன்னமே தவிர KN நேரு பேரில் போட்டு தான் ஆகணும்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் விசாரணை பண்ணிட்டு முடிவு பண்ணீங்கன்ற மாதிரி அது ஒரு சொல்லியிருந்தாங்க. இதை தடை கேட்டு KN நேரு பேரில் போடக்கூடாதுன்னு திமுக அரசு தேர்தலுக்கு முன்னால் ஒரு வழக்கு போட்டுது. இப்போ அந்த பெட்டிஷனை திமுக அரசு போட்ட பெட்டிஷனை தாவேக அரசு விஜய் அவர்களுடைய அரசு வாபஸ் வாங்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? KN நேரு பேர்ல நீங்க FIR வந்து போடுறதுல எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆட்சி வேற, இன்னைக்கு இருந்த ஆட்சி வேற. இப்ப KN நேருக்கு FIRல வர்றது மட்டும் இல்லாம கைதாகலாம்ங்கிற ஒரு சிக்கல் வருது. இதே சமயத்துல நீங்க வந்து அப்படியே பேரலா வந்து சினிமா பாணியில சொல்லணும்னா அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அதே திருச்சியிலேயே இந்த பக்கம் பள்ளிக்கல்வித்துறை வந்தீங்கன்னா இங்க என்ன ஆகுது? பள்ளிக்கல்வித்துறையில அவரு பள்ளிக்கல்வித்துறைக்கெல்லாம் ஒரு ஃபெடரேஷன் கூட்டமைப்பு அவருடைய தலைவர் நந்தகுமார்னு அவர் பேசும்போது நாங்கள் திமுக ஆட்சியில் வந்து ஒரு ரெனியூவலுக்கு 5 லட்சம் ரூபா தனியார் பள்ளிகளுக்கு அந்த உரிமத்தை ரெனியூவலு, அப்புறம் புதுசாக போகிறதுல 20 லட்சம்லேருந்து 35 50ன்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினாங்க. DPI ஆஃபீஸில் 3வது மாடியில் நிர்வாகம் நடக்கும், 2வது மாடியில் ஃபுல்லாக லஞ்சம் வாங்குவாங்க. அப்புறம் டீனரில் ஒரு ஆஃபீஸில் அரசகுமார்னு ஒருத்தர் திமுக அவர், அப்புறம் முத்துக்குமார்னு வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் தங்க துணைத் தலைவர், இவங்களாம் தான் வந்து அன்பில் மகேஷுடைய நண்பர்கள். இவங்க பணம் அவங்க தான் வசூல் பண்ணுவாங்க. இப்படின்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்லி பேசினார். அதுக்கு பதில் வந்து இப்போ திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தாவேக அரசு செட்டப் பண்ணி அவரை பேச வச்சுதுன்னு. ஏதாவது ஒரு வினையாற்றினா அதுக்கு ஒரு எதிர்வினை வரும்.
அது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் வேறு ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி ஏதோ ஒரு லெட்டர் ஹெட்டில் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேற ஒரு பள்ளியுடைய அப்ரூவலை வந்து இவரோட பள்ளி அப்ரூவல் மாதிரி ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு, அது விசாரணையில் இருக்குது. அதுக்காக அவர் வந்து இப்படி தாவேக அரசு பக்கம் இதில் எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆக இப்போ அன்பில் மகேஷை சுற்றி சிக்கல் இருக்கிறது. இப்பொழுது திமுக தலைமை குடும்பமே சற்று அன்பில் மகேஷிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறதா. ஏன்னா இப்போ அந்த நந்தகுமார் மற்றும் நிர்வாகிகள், அவரோட கூட நிர்வாகிகள் அந்த பேசும்போது அந்த பேட்டியில இருந்தாங்க, இவெல்லாம் நாங்கள் 300-400 கோடி கொடுத்துருக்கோம்னா எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்வர் விஜய. அதான் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல அந்த நிர்வாகிகள். இதை விட வேற என்ன ஆதாரம்? நாங்களே 300-400 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கோம், வேற வழி இல்லை, கொடுக்க வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் இப்போ அந்த அரசகுமாரை கைது பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாய்ன்னு சொல்லி, 300 கோடின்றது ஒரு தோராயமா சொல்றாரு, பர்டிகுலரா ஒரு 100 கோடின்னு ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அவரு வசூல் பண்ணாருன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காரு. இப்போ அன்பில் மகேஷ் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கார், KN நேருவும் டவுனு. ஆனாலும் அன்பில் மகேஷ் டவுன் ஆனால் இவர் கொஞ்சம் சந்தோஷம் தானே. எனக்கு வந்து 2 கண்ணு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரு கண்ணாவது போகணும். இப்போ தலைமையோட சப்போர்ட் வேணும். அதனால KN நேரு என்ன பண்ணாரு, டக்குன்னு போய் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட, ஐயா, அவர் ஒரு வெளியில பேட்டியில் அறிக்கையில் சொல்றாரு, KN நேரு அவர்கள் முன்னாள் அமைச்சர் திமுகலேருந்து, அப்பாவை காணும்னு நீங்க சொன்னீங்க, கிண்டல் பண்ணீங்க, யாரை பண்ணீங்கன்னு தெரியும், ஸ்டாலின் சாரை தான் சொல்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பா விரைவில் சட்டமன்றத்திற்கு வரப்போகிறார், KN நேரு சொல்றாரு. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைத்தேர்தல் நிக்கணும். இல்லைன்னா 2031 மறுபடியும் வருவாருன்னு சொல்றதுக்கு இப்ப என்னத்துக்கு? இன்னும் 5 வருஷம் இருக்குது. இல்ல அடுத்த தேர்தல் எப்போ வந்தாலும் உடனே வரப்போறது இல்லை. இப்போ இடைத்தேர்தலில் வருவார்ன்ற அர்த்தத்துல பேசுறாரு. இப்போ நமக்கு கிடைத்த தகவல்கள்ல KN நேரு மட்டும் இல்லாம பல சீனியர்கள் வந்து இந்த மாதிரி நீங்க குளத்தூர்ல தோத்துட்டீங்க. ஏன்னா இவங்களும் சும்மா இல்லாம ஆதவர்ஜுனா என்ன பேசினாரு, ஏன்னா மௌனகுருன்னு சொல்லி முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு, மௌனத்தின் மர்மம் என்ன, இவர் என்ன மௌனசாமி யாரான்லாம் திமுகலேருந்து பேசினாங்க. அவர் உதயநிதி கூட சட்டமன்றத்தில் கேட்டார், மௌனம் காக்கிறார். அப்போதான் ஆதவர்ஜுனா பேசினாரு, அவர் குளத்தூர்ல போய் ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா. ஆமாம், அதாவது ஸ்டாலின் இவர் 10 நிமிஷம் பேசினா ஸ்டாலினே தோத்துருவார் அப்படிங்கிற ஒரு கெத்தா அவர் பேசினார். அது இவங்களுக்கு ரோஷம் வரும்ல. தோத்ததே ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. அது சேகர் பாபுக்கு வந்து இப்போ வந்து அவர் பேர் என்ன, சொம்படி சேகர் பாபுன்னு பேர் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. சேகர் பாபுவை கட்சியை விட்டு நீக்கலாமான்னு யோசனை பண்ற அளவுக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பேச்சு. அவர் வந்து தான் ஜெயிச்சிட்டாரு, ஆனா பார்டர்ல துறைமுகம் குளத்தூர் ஒட்டி தானே, துறைமுகத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த வழக்கு வேற வந்திருக்கு. அந்த சினோர் அசோக் அந்த தாவேக வேட்பாளர் வந்து தாக்குன அந்த வழக்கு வந்து வந்திருக்கு. அதை FIR குவாஷ் பண்ணணும்னு சொல்லி சேகர்பாபு போட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ சேகர்பாபுக்கும் காப்பு, வளைகாப்பு அவருக்கு இருக்கு, வளைகாப்பு நிகழ்ச்சி நிச்சயம்ங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அதுல வந்து அது ரொம்ப சென்சிட்டிவ். இந்த ஊழல்ங்கிறதெல்லாம் வந்து நீங்க நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எவ்வளவு வேணா ஆகும். இது வந்து போய் ஒரு பூத் கேப்சரிங் பண்ண ட்ரை பண்ணி அவர் செல்போனால குத்துனது வீடியோ எல்லாம் இருக்கு. இது சீக்கிரமா ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வரலாம். அது மாதிரி வரும்போது ஏற்கனவே சேகர்பாபு மேல தலைமை குடும்பம், கிச்சன் எல்லாரும் கோபமா இருக்காங்கன்னா திமுகல இருந்து நீக்கி விட்டுருவோம். ஏன்னா இப்போ 3000 கிலோ தங்கம் காணும் அப்படிங்கிறாங்க அறநிலையத்துறை. அதுக்கப்புறம் 20,000 கோடி அறநிலையத்துறையில ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சேகர்பாபு கட்சியை விட்டு நீக்கிட்டோன்னு வைங்க, அந்த ஆள் தப்பு பண்ணியிருந்தா நீங்க ஆக்ஷன் எடுத்துங்கன்னு போயிட்டே இருக்கலாம். அரசியல்னாலே அப்படிதானே, நல்லா இருக்கும்போது கூட வச்சுக்குவாங்க, பிரச்சனை வந்தா கட்டி விட்டுருவாங்க. இது மாதிரி வரும்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவரும் வந்து என்ன சொல்றாராம், நீங்க என் பேர்ல கோவப்படுறீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், முதல்வர் தோத்துட்டாரு, அதாவது ஸ்டாலின் சார் தோத்துட்டாருன்னு, துறைமுகத்தில் நான் ராஜினாமா பண்றேன், நீங்க நில்லுங்க ஸ்டாலின் சார், நான் உங்களை எப்பாடுபட்டாவது ஜெயிக்க வைக்கிறேன். இன்னும் ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாத்திக்கிறதுக்கு. எல்லாருக்கும் வந்து அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றணுன்றதை விட சேர்த்த சொத்தை காப்பாத்திக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல. எல்லாம் ஒன்று தானே, எதிர்காலம் சொத்து எல்லாம் ஒன்றா தானே வரும். இது மாதிரி வரும்பொழுது ஸ்டாலின் நிற்கிறாரு
எங்க திருச்சி கிழக்குல அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. துறைமுகம் ஒன்றும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்ச மாதிரி தெரியல. அதுக்கு ஒத்துக்கிட்டாரா சார் ஸ்டாலின் அவர்கள்? அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? ஏறக்குறைய ஒத்துக்கொண்டார். அதாவது அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதா இருந்தாலும் ஒரு தோல்வியோடு வந்து ஒதுங்குவது என்பது கொஞ்சம் அவமானகரமானது. இப்போ ஜெயிச்சிடறாரு, இதில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் இஷ்டப்பட்டா நான் வந்து கட்சி தலைவராக மட்டும் இருக்கேன், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை உதயநிதியை தொடரட்டும்னு அவர் பெருந்தன்மையாக சொல்லலாம்ல. ரெண்டாவது அவருடைய பையனை வளர்த்து விடணும், எதிர்காலத்தில் அவர் முதல்வராக வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தால் தப்பில்லை, இயல்பாக வரக்கூடியது. அப்போ வந்து அவர் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் கட்சி தலைவராக தான் இருப்பேன், சட்டமன்றத்தில் உதயநிதி தான் சொல்றது அவர் இஷ்டம். இல்லை அவர் ஒரு கால் உதயநிதி வந்து இல்லை நீங்கள் தான் இருக்கணும், அப்பா பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம். இங்கே தான் கிளைமேக்ஸ். ஸ்டாலின் நிற்க போறாரு, இல்லை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒன்று இப்போ பேசும்போது, இப்போது வைகோவோட கட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், அவருக்கு ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ரெண்டாவது ஜெயிச்சாங்களா, அது வரைக்கும் பெரிய விஷயம். ஆனால் ஜெயிச்சது வந்து உதயசூரியன் சின்னத்தில். ஒன்று சீர்காழியில் செந்தில் செல்வன், இன்னொன்று ராஜேந்திரன் நினைக்கிறேன் பேர், இதில் கடையநல்லூரில் 2 இடத்துல ஜெயிச்சாங்க. ஆனால் உதயசூரியன் சின்னம், அது கூட துரை வைகோ வந்து நாங்கள் செத்தாலும் தனி சின்னத்தில் தான் நிற்போன்லாம் டைலாக்லாம் விட்டார். அப்புறம் வந்து 3ல் உதயசூரியன், 1ல் வந்து தனி சின்னம் பம்பர சின்னம்னாரு. கடைசியில் பார்த்தா திமுக கொடுத்த அழுத்தத்தினால் வந்து 4லையும் உதயசூரியனில் தான் நின்னாங்க. அதில் 2ல் ஜெயிச்சாங்க, 4ல் 2 ஜெயிச்சாங்க இவங்க 2 பேர். இப்போ அவங்க 2 பேரும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ, ஏன்னா உதயசூரியனில் ஜெயிச்சதுனால அந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், சின்னத்தில் எதில் நின்னாங்களோ அதுதான் வந்து சட்டமன்றத்தில் கணக்கு. ஒரு நீதிமன்றம் அந்த மாதிரி வரும்போது சட்டபூர்வமாக அங்கதான் கணக்கு. ஆனா தார்மீக அடிப்படையில அவங்க மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது வேற கட்சிக்காரங்களா இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்துல நின்னதால அதிகாரப்பூர்வமா அதே மாதிரிதான் ஜவஹர்லா தமிமுன் அன்சாரிக்கும் இதே பிரச்சனை தான். அவங்களாம் தாவேகா பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா உதயசூரியன்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும். உதயசூரியன்ல நின்றுட்டு தாவேகா ஆதரவுன்னு சொல்ல முடியாது இல்ல, இது ஒரு கட்சி தாவல்ல வந்துரும்ல, அந்த தடை சட்டத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா இவங்க எதனாச்சும் தவறு பண்ணாங்கன்னா மதிமுக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, திமுக இருந்து எடுத்துருவாங்க. திமுக இந்த கொரோனா அந்த மாதிரி இந்த அவங்களுடைய சட்டபூர்வமான இவர்கள் கட்சியில் எம்எல்ஏ பதவியிலிருந்து அழிவ நீக்கம் ஏதோ ஒன்று சிக்கல் வரும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறது வருது, கோர்ட்ல எல்லாம் போகும்போது நீ உதயசூரியன் சின்னத்துல நின்னா நீ திமுக தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையில இருக்கும்போது ஒரு பொதுக்குழு கூட்டி நாங்கள் வந்து 27ஆம் தேதி முடிவெடுப்போம் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா வைகோ போய் அவர்கிட்ட இவர் நம்ம முதல்வர் விஜய் கிட்ட பார்த்து பேசிட்டு என்னுடைய உரைகள் இவர் பேசின அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு பாருங்க, 8 வால்யூமா எழுதி வருது. அதை நீங்க தான் உங்க தலைமையில டெல்லியில வச்சு அதை வெளியிடணும். யாரு? முதல்வர் விஜய். இவர் ஸ்டாலின் போதே கேட்டு அவர் வெளியில எப்படி வெளியிடுவாரு? இவர் அதில் கருணாநிதி கொடுங்காலாம் கொள்ளக்காரன் 2Gல பணம்லாம் அவங்க வீட்டுக்கு போச்சு, இன்னும் பச்சை பச்சையா கொச்சையா எல்லாம் பேசியிருக்காரு. அதை போய் அவங்க அப்பாவை பற்றி திட்டுட்டு அவரை போய் வெளியிடணும்னு சொன்னால் அவர் எப்படி வெளியிடுவார்? அதனால அவர் வந்து பார்க்கலாம்னு சொல்லி தள்ளி விட்டாரு. இப்போ இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிரான நிலை தாவேக்கான்றதுனால அதை அவர் ஒத்துக்கொண்டார் என்று இவர் சொல்கிறார். விஜய் இன்னும் வாய்த்தாருக்கல, ஆனால் டெல்லியில் வச்சு அவர் வெளியிடறதுக்கு கேட்டிருக்கேன், அவர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு? 27ஆம் தேதி ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரும், வெளிவரும் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாரு. அதாவது தாவேகா பக்கம் போகிறோம் அப்படிங்கிறத அந்த சொல்லிட்டாரு. ஆனால் பொதுக்குழுவில் கூட்டி தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் மகிழ்ச்சியான செய்திக்கு நான் சொல்கிறார். திமுக 1949 அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வைகோ திமுகவில் இருந்து தான் அப்புறம் மதிமுகன்னு பிரிஞ்சு போனார். அதனால நான் வந்து திமுகனா அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த அரசியல் விளையாட்டு சித்து விளையாட்டுகள்னா தெரியும்ல. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தான் இருந்தேன், தலைவர் டைலாகே சொல்லலாம். ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க? பொதுக்குழுவா கூட்டுங்க, நல்லா கூட்டுங்க,
அப்படின்னு சொல்லி பொதுக்குழுக்கு ஒரு நாள் முன்னால இந்த சீர்காழியில் நின்ன அந்த சிந்தனை செல்வன், நான் மதிமுக கட்சியிலிருந்து உறுப்பினராக ராஜினாமா செய்கிறேன், நான் உதயசூரியனில் தான் நின்ன எம்எல்ஏவான, அங்கேயே நான் வந்து அப்போ நான் திமுக எம்எல்ஏவா இருக்கேன் அப்படின்ட்டார். சரியான ட்விஸ்ட் இல்லை சார்? மறுநாள் காலையில் ஐயோ இது இப்படி ஆகிப்போச்சேன்னா, இது என்ன தமாஷ்னா, திருசக்தியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று திருசக்தியார் வாயை ஒன்று சொன்னோம்னா இது அப்படியே பழித்து தொலைக்குது. அது எந்த கட்சிக்கு ஆதரவாவோ இல்லை இப்போ தான் நான் வந்து அந்த 2 நாள் 3 நாள் வேற ஒரு நிகழ்வில் பேசினேன். அந்த இன்னொருத்தரும் அநேகமாக போயிடுவார் என்னுடைய யூகத்தில். நேற்றுக்கு 27ஆம் தேதி மீட்டிங்க்கு அவர் வந்து போகலை. அவரும் வந்து இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் வந்துருச்சு. அந்த இவர் ராஜேந்திரன் அவரும் வந்து திமுகலேயே நான் இருந்துக்கிறேன், மதிமுகவில் விலகிறேன் அப்படின்ட்டாராம். வைகோ வருத்தப்பட்டு 48 வருஷமா அந்த ராஜேந்திரன் கூட இருந்தாரு, 4 தடவை கேட்டேன் நீ ரிசைன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசியிருக்காரு. இதுல வைகோ வேற வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட விஜய சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி ஒரு இது பேசிட்டார். அது என்ன வேணும்ட்டு பேசினாரா, சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக பேசினாரா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு, வழக்கம் போல் அவர் எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ஏதாவது பேசிடுவார், அந்த மாதிரி பேசினாரா, இல்லை விஜயை வந்து மாட்டி வைக்க ஒரு சதியா, இப்படி தெரியல. இப்போ அவர் பொதுக்குழுக்கு போகும்போது எதுக்காக பொதுக்குழு கூட்டினாங்களோ அது பெருசா நிறைவேறல. ஏன்னா இருந்த 2 எம்எல்ஏவும் அங்கே திமுக போல அங்கேயே தங்கிட்டான். ஏன்னா உதயசூரியன்ல என்னதுனால இவர் வந்து இப்போ பொதுக்குழு என்ன பண்ணாரு, நாங்கள் தாவேகா ஆதரவு அப்படின்னு ஒரு பொதுவான இந்த 2 எம்எல்ஏவை தவிர ஒரு தார்மீக ரீதியில் தான் ஆதரவு. இதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒன்றும் வேலை இல்லை ஆதரவுக்கு. 2 எம்எல்ஏவும் அங்கேயே திமுகலையே தங்கிட்டான். அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த 2 எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு முதல்வர் விஜய் தான் சொன்னாரு. அதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, 3/4 மணி நேரம் பார்த்து பேசுவேன். அவர் 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்களுக்கு இடைத்தேர்தலில் அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு உறுதியளித்தாரு. ஆனால் அதுக்குள்ள இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க. இந்த ராஜேந்திரலாம் 48 வருஷம் என் கூட இருந்து நன்றி இல்லாமல் பண்ணிட்டான்ற மாதிரி வருத்தப்பட்டு இப்போ நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டார். இதில் என்ன சிக்கல்னா, வைகோ வாயை திறந்து முதல்வர் விஜய் அவங்க 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார். அவங்கள நான் வந்து தாவேகால சேர்த்துக்கிட்டு இடைத்தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார்னா, குதிரை பேரமோ இல்லை இந்த கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரமோ முதல்வர் விஜய் அவர்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல் வரலாம். இன்னொரு கட்சியிலேருந்து ஆட்களை கவிழ்த்து நீங்க கொண்டு வரீங்கன்னால், குதிரை பேரம் பணம் கொடுத்தாங்களா இல்லையான்றது அது ஒரு பக்கம், பண பரிமாற்றம் இருந்துச்சா இல்லையா அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும். பேசும்போது சொல்றோம் சோவ அரசியல்னு, பட் ஆதாரம் வேணும். ஆனால் நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னா அது அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வரும்போது கட்சித்தாவலை ஊக்குவித்ததாக ஒரு வழக்கு வரலாம். அந்த வழக்கு அதுக்கப்புறம் அதுல என்ன தண்டனை வந்துருமா, எத்தனை வருஷம் ஆகும் அந்த வழக்கு. ஆனா அது ஒரு இமேஜ் டேமேஜ், ஒரு சிக்கல். இப்போ கான்டென்ட் கொடுக்குறேன்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு வைகோ. அவர் கன்ஃபஸ் பண்ணா பரவாயில்லைங்க, இவரை சிக்கல்ல மாட்டி விட்டாரு. விஜய் சொன்னாருன்னு சொல்லி இப்பதான் என்ன அதுல ஒரு டர்ன்னா, இப்ப வைகோவுக்கு 2 எம்எல்ஏ இருந்தது, இப்ப போயிடுச்சு, இருந்ததும் போச்சு. ஆனா வைகோ வந்து சப்போர்ட் பண்றேன்டார். யார? விஜய். தாவேகா நாங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டோன்றார். இப்ப வைகோவுக்கு ஏதாவது டெல்லி பிரதிநிதி கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது வந்து இந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னால வேற ஒரு சேனல், அந்த சேனலை நான் பேசும்போது சொல்றேன், விஜய் அவருக்கு கூட இருந்தவங்க எல்லாருக்கும் வரிசையா கொடுத்துட்டாரு, வேண்டியவங்களுக்குலாம் அவர் டிரைவர் வரிசையா வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த ஜனநாயகன் ப்ரொடியூசர், ஏன்னா அவரை கூப்பிட்டு இதுக்கு போனாரு, ஆளுநரை பார்க்க போகும்போது, ஆட்சிக்கு வரும்போது அவரையும் கூப்பிட்டு போய் அந்த விஷ்ணு ரெட்டியும் 2 பேரும் அரசியல்ல அன்னைக்கு சம்மந்தப்படாதவங்க, ஆட்சி அமைக்க கோருவதற்காக போகும்போது நிர்வாகிகளை கூட்டு போவாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு எழுத்து வீட்டுக்காரெல்லாம் கூட்டு போவாங்களா, இவர் கூட்டு போனாரு. ஜனநாயகன் ப்ரொடியூசர் என்று சொல்லப்பட்டவர், அவருடைய பின்னணியை பார்த்தா அவர் அவ்வளோ பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது யாருடைய பணம்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ப்ரெஸ்டீஜ் குரூப்னு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் அங்கே கர்நாடகாவில், அவங்களுடைய பணம். அந்த ப்ரெஸ்டீஜ் குரூப்பில் யாருடைய
பணம் இருக்கு அப்படின்லாம் போய் பார்த்தா இப்போ உள்ள அங்கே கர்நாடகா முதல்வருடைய பணம், அவர் DK சிவகுமார் அப்பொழுது துணை முதல்வர், அவருடைய பணம் என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நமக்கு உறுதியா தெரியாது. நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆதாரங்கள்லாம் கிடைக்காது. இப்போ அப்படிப்பட்ட DK சிவகுமாரோடைய ஆளு அவரை போய் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் டெல்லி பிரதிநிதியா வந்து அமைச்சா கேபினெட் அமைச்சர் பதவி அது. அமைச்சருக்கு நிகரான பதவி. ஆமா, அமைச்சருக்கு நிகரான பதவி. தமிழ்நாடு அமைச்சருக்கு மட்டும் இல்லைங்க, மத்திய அமைச்சருக்கு நிகரான பதவி அது. டெல்லி தமிழ்நாடு இல்லம் மற்றும் இங்கிருந்து முதலமைச்சர் போய் அங்கே பிரதமரையோ இல்லை மற்ற அமைச்சர்களையோ பார்க்கறது, இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது. இவர் கர்நாடகாக்காரர். இப்போ மேகதாடு விஷயத்துல பிரச்சனை வந்ததுனால் இவர் கர்நாடகா பக்கம் இருப்பாரா தமிழ்நாடு பக்கம் இருப்பாரான்ற சில கேள்விகள்லாம் வருது. இதுல வேற நிர்மல்குமார் அமைச்சர் வேற சொல்றாரு, ஐயோ அவர் கர்நாடகான்லாம் போய் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவர் ஒரிஜினலா ஆந்திராக்காரர். ஆனா மொத்தம் வந்து தமிழ்நாடுக்காரர் இல்லை, தமிழர் இல்லை. இந்த போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாரு. ஆமா, போட்டோ எல்லாம் எடுக்கல, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தார் அவ்வளவுதான்ற மாதிரி வந்து அது சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா வைகோ அவர்களுக்கு ஏதாவது செய்யணும். இவ்வளவு தூரம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து சப்போர்ட் பண்றார். ஒரு கால் ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நின்றால் வைகோ அவர்களை தாவேகா சார்பில், அது தாவேகா சின்ன, ஏன்னா வைகோவை இப்போ வந்து பம்பர சின்னம்னா பம்பர சின்னம் வந்து பம்பர சின்னத்தில் நின்னா ஜெயிச்சிருவாருலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் விசில் சின்னத்தில் நின்னாதான் அவருக்கு வந்து வாய்ப்பே. விஜய்க்கு போடுறதா இப்போ எத்தனையோ வேட்பாளர்கள் வந்து பேரே தெரியாத, யார் வேட்பாளர்னு பேரே தெரியாம விசில் சின்னத்தை பார்த்து குத்திட்டு வந்ததெல்லாம் நடந்தது இந்த 2026 தேர்தல். அப்போ வைகோ விசில் சின்னத்தில் நின்னாருன்னா ஸ்டாலினை தோக்கடிச்சாருன்னு வைங்க. வைகோவும் வந்து பத்தியா இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சேன், நடுவில் கொஞ்சம் சிக்கலா போச்சு, சூழ்நிலை சரியில்லை, இப்ப வாங்க முடிஞ்சது விஜய் மூலமா அப்படின்னு நினைப்பாரு. ஸ்டாலின் அவர்களுக்கும் மறுபடியும் நின்னா மறுபடியும் தோக்கடிச்சுட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா போகும். அப்போ திருச்சி கிழக்குல ஸ்டாலின் வர்சஸ் வைகோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட், விவிஐபி கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் உறுதிப்படலை. இது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் நான் அம்பாசமுத்திரத்துல இடைத்தேர்தலில் நிக்கிறேன்னு அறிவிச்சிட்டார். சரி, இப்ப வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியா இருப்பாரா? ஏன் இருக்க மாட்டாரு? ஏன்னா இத்தனை வருஷமா வந்து நகையும் சதைவுமாக திராவிட கொள்கையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நகம் கொஞ்சம் ஜாஸ்தி போச்சுன்னா வெட்டி போட்டுற வேண்டியதானே? அருமை அருமை. நகம் கொஞ்சம் தேவையில்லாம வளர்ந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு ஒரு நெயில் கட்டரை வச்சுக்கணும். அந்த நெயில் கட்டருக்கு விஜய்னு பேர் வச்சுட்டா என்ன போ, அது ஒன்றும் இல்லையே. அருமையான நெயில் கட்டர் கிடைச்சிருக்கு, அழகான நெயில் கட்டர் கிடைச்சிருக்குன்னா அதை வச்சு வெட்டினா ஒன்றும் தப்பு இல்லையே. சூப்பர் சார். சரி, அப்ப நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவரு விஜயோட சின்னம் என்ன? விசில். அந்த விசில்ல ஒரு கேப் இருக்கும் பாருங்க, அதை கூட நெயில் கட்டரா யூஸ் பண்ணலாம் நீங்க. சரிங்களா? அப்ப விசில் கூட ஒரு விதமான நெயில் கட்டர் தான். அப்ப நகமும் சதையும் சொல்லும்போது நகத்தை வெட்டுவதற்கு இந்த விசிலை பயன்படுத்தலாம் என்பது ஒரு வாய்ப்பு. நீங்களே பேசாம வைகோ அவர்களுக்கு உரை எழுதி கொடுத்துடலாம். அவர் வந்து திருச்சி கிழக்குல வந்து இதான் திருசக்தி டச் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரிங்க சார். அப்படியே வந்து வைகோ நின்னாலுமே கூட ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஒருவேளை தோத்துட்டாருன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆயிடும்ல. 2 தடவை சந்திச்சு தோக்கும் பொழுது அதை அவர் கன்சிடர் பண்ணல. அதாவது திமுகல பேசிக்கிட்டு இருக்காங்க, தவேகால பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தகவல். இதை தாண்டி இப்ப எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. கருத்து ஒன்று தனி, கணிப்பு தனி. கணிப்புன்றது வானிலை அறிக்கை மாதிரி, மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்றது. கருத்துன்றது மழை பெய்யணுமா வேண்டாமான்னு சொல்றது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். என்னுடைய கருத்து ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடாது, ஒத்துக்கக்கூடாது. ஏதோ தோத்துட்டீங்க, தோத்துட்டா அவமானம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2வது தடவை தோத்தா மிகப்பெரிய அவமானம். நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்க தோக்கணும்னு நான் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு சார்பா பேசல. அப்படி ஒரு ஏன்னா ஆளுங்கட்சி தான் வழக்கமா வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறும். அதுவும் இப்ப இருக்கிற ட்ரெண்டில் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு இருக்கு இளைஞர்களிடம் என்னும்போது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால்
இரண்டாவது முறையும் இப்ப வைகோ தோத்தாருன்னு வைங்க, அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, அவர் ஒன்றும் இப்போ ராஜ்யசபா எம்பி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் பையன் வந்து திருச்சியில, துரை வைகோ திருச்சியில வந்து லோக்சபா எம்பி ஏதோ இருக்காரு, ஒரு எம்பியா இருக்காரு. சும்மா இவர் தோத்ததுனால வைகோவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இல்லை. இதுக்கப்புறம் நான் அரசியலேருந்து ஓய்வு பெறேன்னு கூட சொல்லலாம் அவருடைய வயதுக்கு. நான் இன்னும் மூத்தவர், வயதில் மூத்தவர். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த வயது இல்லை, ஓய்வு பெறது அவருடைய விருப்பம். ஆனால் இப்படி ரெண்டாவது தடவை தோத்து அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். என்னுடைய கருத்து, கணிப்பு இல்லை, கருத்து வந்து அவர் நிற்காமல் தவிர்ப்பது நல்லதுன்னு. பட் நம்ம சொல்லதையா கேட்க போறாங்க? நம்ம சொல்ற, அதாவது நெகட்டிவா சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டா எடுத்துடுறாங்க. அதான் சொன்ன இந்த ஜனநாயகன்னு நான் ஒரு நிகழ்வுல பேசினேன் போன வாரம். அவருக்கு மட்டும்தான் பாக்கி பதவி கொடுக்காது இந்த வெங்கட் நாராயணாவுக்கு. இந்த அவர் ஏதோ தயாரிப்பாளர்னு சொல்றாங்க, சொல்லிக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் பதவி பாக்கின்னு. அடுத்த 4 நாள்ல பாக்குறேன் அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதி கொடுத்துட்டாங்க. நம்ம யாரோ ஒரு நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்க தமாஷா பேசுனா கூட பழிச்சிருச்சு சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் சொன்னேன், அதனால என்ன, அவருக்கு பதவி அவங்க கொடுக்குறாங்க, அவர் வாங்கிக்கிறாரு. நம்ம விமர்சனம் வேணா பண்ணலாமே தவிர தடுக்க முடியாது இல்லை. சரிங்க சார். இப்போ இந்த தகவல் இப்படி வெளியே வந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் KNR அவர்களே கூட ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரோ? அவருக்கு KNR சொல்றாரு, நான் உங்களை ஜெயிக்க அதாவதுங்க இப்ப ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு, நிக்கிறாரு. இப்படிதானுங்க சேகர்பாபு வந்து நீங்க 234 தொகுதியிலையும் போய் நீங்க வந்து மற்ற தொகுதி 233 தொகுதியிலையும் போய் நீங்க வந்து பரப்புரை பண்ணுங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க குளத்தூர் தொகுதியை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க ஜெயிக்கிறது ஏன் பொறுப்புன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப தோத்துட்டாரு, சொம்படி வாங்கினாரு, அது வாங்கினாரு, இது வாங்கினாரு, நீங்க அதெல்லாம் விடுங்க. தோத்தது தானே. கண்டிப்பா. இப்ப சேகர்பாபுட்ட நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு தானே கேட்க முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியாது இல்ல. கண்டிப்பா. நடந்தது தானே. அது மாதிரி இப்ப KNR சொல்றாரு, அதுதான் சிக்கல்ன்ற. இப்ப KNR வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சி தலைமை தன்னை வந்து சப்போர்ட் பண்ணணும், செந்தில் பாலாஜி பண்ண மாதிரி அந்த ஊழல் விஷயத்துல, அந்த வழக்கு விஷயத்துல சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்ப ஏத்தி விட்டுருவாரு. ஏத்தி விட்டு ரெண்டாவது அவர் இப்படின்னா கணக்கு போடுறாரு, இந்த அன்பில் மகேஷ், எப்போ அவருக்கும் அன்பில் மகேஷும் ஒத்து வராது. அன்பில் மகேஷ் ஓவரா சொல்றதுக்கு காரணமே உதயநிதி சப்போர்ட் தான். இப்போ உதயநிதி எதிர்கட்சி தலைவரா வந்து இருக்கும் பொழுது ஸ்டாலினை வந்து மீண்டும் எதிர்கட்சி தலைவரா முன்னால 2016 இருந்த மாதிரி கொண்டுட்டாருன்னு வைங்க. அப்போ உதயநிதி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். உதயநிதி அடக்கி வாசிச்சா அன்பில் மகேஷ் அதுக்கேற்ற மாதிரி அடக்கி வாசிக்கணும். இப்படி KNR வந்து ஒரு திட்டம் போடலாம் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி போடலாம் இல்லையா. அது KNRக்கு அது வந்து சௌகரியமா இருக்கும். ஆனா இதை நம்பி வந்து உள்ள ஸ்டாலின் இறங்குனா அந்த ரிஸ்க் எப்படி அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணணும். அந்த சீனியர்கள் ஏற்றி விடுறவன் எல்லாம் அப்படிதான் ஏற்றி விடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் வந்து அவனுக்கு என்ன வந்துச்சு, ஏற்றி விட்டு போயிடுவாங்க. பிரச்சனை யாருக்கோ அவங்க தான் வந்து அதுல உள்ள பிளஸ் மைனஸ் பார்க்கணும். நிச்சயமா சார். பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்காக கொடுத்ததுக்கு நன்றி சார்.